பொதுவாளர் விஜய் அவரோட இந்த 60 நாள் ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. நிறைய இடத்துல நிறைய லேக்ஸ் இருக்கு. எல்லாமே டைவர்ட் பண்றாங்க எல்லாத்தையுமே. சோ அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணா நல்லா இருக்கும். கடந்த ஆட்சி காலத்துல முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களோட பெயர்கள் மாத்துறாங்க. குறிப்பா முதல்வர் படைப்பகத்தை வெறும் படைப்பகம்னு மாத்துறாங்க. நான் முதல்வன் திட்டத்தை அந்த பேரை மாத்திட்டு வேற ஒரு பேரை வைக்கிறாங்க. முதல்வர் அப்படின்ற வார்த்தை தன்னை தவிர வேற யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாரா? அப்படிதான் அந்த மாதிரிதான் தெரியுது. ஆனா பேர் மாற்றணும்ன்ற அவசியம் தேவையில்லைதான். கடந்த ஆட்சி காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மகளிர் பெண்களுக்கான உரிமை தொகை எல்லா விஷயத்தையும் பெண்களை முன்னிலைப்படுத்தி அதை உரிமை தொகை அப்படின்ற ஒரு விஷயத்துல உரிமை திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இப்ப அந்த உரிமை திட்டங்கள் பதிலா இலவசம் அப்படின்னு வருது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? உரிமைகள் இலவசமாக மாறுறது எப்படி எடுத்துக்கிறீங்க? உரிமைகள் உரிமைகளா தான் இருக்கணும், இலவசமா இருக்கக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே இலவசம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாமே கான்ட்ரடிக்டரியா இருக்கு. சோ உரிமைகள் உரிமைகளா இருந்தாலே நல்லா இருக்கும். விஜயோடைய இந்த 60 நாள் ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி இருக்கு? ரொம்ப ஒஸ்டா போகுது. அவர் சிஎம் ஆயிட்டாரு, சட்டசபையில் அவர் நிறைய அந்த ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணி காட்டுறது. ஆனா இன்னும் வரைக்குமே ஒரு பாலியல் உட்கட்டம் நடக்குது, அது நடக்குது, அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. இப்போ ரீல்ஸ் எடுக்கக்கூடாது, அமைச்சர்கள் யாரும் ரீல்ஸ் எடுத்து வீடியோ எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு திரும்ப தாவேகா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகம் போய் வீடியோ எடுத்து ஆய்வுன்ற பேர்ல வீடியோ எடுத்து ரீல்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்க ஜெயிச்சதே ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்கன்னா மக்களுக்கு எதுவுமே பண்ணி அவங்க ஜெயிக்கல. இல்ல விஜய் சொன்னதை மீறி அவங்க கட்சிக்காரங்க செயல்படுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்க கட்சியாளங்கிட்டே அவங்க எப்படி நடக்கும் அது தெரியல. இன்னும் அவங்க கத்துக்கிட்டே நல்லா இருந்திருக்கும். அவங்க ரீல்ஸ் போட்டு அவங்க நடிக்கிற அந்த மாதிரி. இப்ப விஜய் பாத்தீங்கன்னாக்கா பல திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. குறிப்பா நான் முதல்வன் திட்டத்தோட பேரெல்லாம் மாத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லைன்னா இப்போ தமிழ்நாட்டிலேயே முதல்வர் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் நம்ம எம்.கே. ஸ்டாலின் சார் தான். அதனால முதல்வர் அப்படின்னு வேணாம்னு சொல்றாரு. ஆனா அது ரொம்ப தவறான